ஹலோ, ஐம் நவிதா. ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 இயர்ஸ் இருக்கும். சும்மா லாக்டவுனில் ஐ வாண்டட் டு அப்போல்லாம் கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ற பேர்லாம்லாம் அவ்வளோ பரிச்சயம் இல்லை. பட் ஐ வாண்டட் டு டூ கான்டென்ட், ஐ வாண்டட் டு டூ வீடியோஸ். எனக்கு என்ன தெரிஞ்சுக்கோ அதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து ஐ தாட் of it and I started this channel. Now after 6 years being extremely inconsistent, திரும்ப இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஏதாவது பண்ணணும், இது மூலமாக பெரிய வியூஸ் வரணும், கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், தட் இஸ் நாட் மை பாயிண்ட். I feel like I have a lot of things to say, but I feel there is no one to listen to me. So I thought of recording these videos. ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லைக் யூஸ்வலி எனக்கு வீட்டில் பண்ணுற ஷோர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். டு க்ளீன் த ஹவுஸ், டு கீப் த ஹவுஸ் இன் ஆர்டர், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் சும்மா ரெக்கார்ட் பண்ணி வித்தவுட் எனி மச் ஆஃப் எடிட், மச் ஆஃப் ஸ்பீக்கிங் இல்லாமல் ஐ போஸ்டட் அ வீடியோ. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணலாம், ஏதாவது வீடியோ பண்ண தோணுச்சு, என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது லைக் I thought of talking about my struggle in learning cooking. எனக்கு அவ்வளோ பயங்கர சூப்பராக சமைக்க வராது, பட் பேசிக்ஸாக வந்து ஓரளவு குக் பண்ணுவேன். ஸோ கிட்டத்தட்ட லைக் ஃபார் த பாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் குக் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியுமே வந்து எனக்கு வந்து நான் பிஜியில் இருக்கும்போதுமே ஒரு குக் வந்து அவங்க குக் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் இப்போது நான் புதுசாக ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனேன். இட்ஸ் கோயிங் டு பி அ இயர். பட் ஆனால் வந்து எனக்கு இங்கே ஒரு குக் வந்தாங்க, ஒரு 2-3 months வந்து ஒர்க் பண்ணாங்க. பட் ஆனால் எனக்கு அவங்க செட் ஆகலை. அதுக்கு முன்னாடி எனக்கு கிட்டத்தட்ட ஃப்ரம் 2021 to 2025 எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து குக் பண்ணி வந்து கொடுத்தாங்க. வந்து துளசி அக்கான்னு சொல்லிட்டு, ஷி இஸ் வெரி ஸ்வீட். லைக் ஷி டேக்ஸ் கேர் ஆஃப் மீ வெரி வெல். செம்மையாக சமைப்பாங்க. பட் அந்த விட்டுட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகி வரும்போது எனக்கு வேறு யாரையுமே குக்காக போடுறதுக்குமே எனக்கு மனசு வரல. பட் அம்மா ஒருத்தவங்களை வந்து சொல்லி இவங்களை வந்து குக்காக போடுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஷீ இஸ் ஆல்சோ நாட், எனக்கு அவங்க செட் ஆகலை. ஸோ அதனால் அண்ட் ஆல்சோ மெயின் ரீசன் இன்னொரு குக் வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் ஐ கீப் ஆன் ட்ராவலிங். வந்து வெளியே போயிட்டு 15-20 days தான் இங்கே சென்னையில் இருப்பேன். அகெயின் ஒரு 10-15 days வெளியே வேறு ஊரில் இருப்பேன். ஸோ வந்து குக் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ தாட் ஆஃப் லேர்னிங் குக்கிங். பட் ஆனால் ரொம்ப ட்ரபிளாக இருக்குது. ஈவன் ஐ எம் ட்ரைங் டு குக் 1 pot ரைஸ் வந்து முடியல. இப்போ கேஸ் தட்டுப்பாடு வேறு இருக்குது அப்படின்றதுனால அது இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ டயர்ட் ஆஃப் காலையில் அதுவே ஒரு 1/2 hour 40 minutes போய்ட்டுது. அந்த 1/2 hour 40 minutes அப்புறம் வந்து வெயில் காலத்தில் பயங்கரமாக வேர்க்குது. செம எக்ஸாஸ்டிங்காக இருக்குது. என் சூடு வச்சுக்கிறேன், செம்மையாக சூடு வச்சுக்கிறேன். உப்பு போட மறந்துடுறேன், குழஞ்சிருது, இல்லை உப்பு ஜாஸ்தியாக போயிட்டுது. எனக்கு வெளியே சாப்பிட்டாலும் பெருசாக ஒத்துக்கிறது இல்லை. இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஐ ஃபவுண்ட் பிளேஸ் எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே. எனக்கு இங்கே ஹெல்ப் அக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிளாக எவ்ரிடே சிங்கிள் திங் வந்து ஒரு சேம் திங் வந்து கிச்சடி ப்ளஸ் ஒரு மெத்து வடை, ஒரு மசால் வடை. ரேர்லி ஐ ஈட் தோசை, அப்படி இல்லைன்னா வந்து இடியாப்பம். பட் ஆனால் நாட் ஆல் த 3 times வந்து ஐ கேன் ஈட் அட் வெளியே இல்லையா. ஒன்று மட்டும் இப்போ நல்லா போட கற்றுக்கிட்டுருக்கேன். என்ன அப்படின்னா பிரெட் ஆம்லேட் வந்து கார்லிக், க்ரீன் சில்லி இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்குள்ளே முட்டையை நல்லா கலக்கிட்டு அப்படியே அதில் துவைச்சு கடாயில் போட்டு அப்படியே எடுத்து பிரெட் ஆம்லேட் பண்ணி சாப்பிட்றேன். தட் இஸ் ஆக்சுவலி டேஸ்ட் வெல், சூப்பராக இருக்குது. வித் கார்லிக், நாட் கார்லிக், சில்லி சாஸோட. எனக்கு சில்லி சாஸ் ரொம்ப பிடிக்கும். செம்ம காரமாக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் அது ஒன்று தான் நல்லா பண்ண கற்றுக்கிட்டுருக்கேன். அண்ட் நவ் ஐ எம் ட்ரைங் டு அரிசி பருப்பு சாதம் எங்கள் ஊர் ஸ்பெஷல். அதுலேயே கொஞ்சம் காய்கறிகள்லாம் போட்டு, கொஞ்சம் தேங்காய் போட்டு தேவையான நியூட்ரிஷன்ஸ்லாம் அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் ஒழுங்காக சனியை வர மாட்டேங்குது. இண்டக்ஷனில் குக் பண்ணுறேன், குக்கர் வேறு வந்து சாவடிக்குது. காஃபி நல்லா போடுறேன், பட் ஆனால் டீ கேவலமாக போடுறாங்க. ஒரு தடவை கூட டீ போட்டால் வாயில் வைக்கவே முடியல. வேறு என்ன, மேகி வித் எக், தோசை, தேங்காய் சட்னி சூப்பராக பண்ணுவேன்.
முட்டை குழம்பு, அதாவது முட்டை குழம்புல சும்மா வந்து தக்காளி வெங்காயம் தாளித்து அதுக்குள்ளே முட்டையை உடச்சி ஊற்றி பண்ணுவேன். ஸோ ஐம் கைண்ட் ஆஃப் ட்ரைங் டு ஃபிகர் இட் அவுட் குக் பண்ணுறது. ஐ ஹோப் ஐ வில் ஃபிகர் இட் அவுட். என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேபி இன் ஃப்யூச்சர் வந்து இங்கே தான் சென்னையில் தான் லைக் அட்லீஸ்ட் ஒரு 95 days சென்னையில் தான் இருப்பேன் அப்படின்னு இருக்குன்னா டெஃபினெட்லி ஐ வில் ஃபைண்ட் அ குக்னு நினைக்கிறேன். தட் இஸ் த எண்ட் கோல். பட் லெட்ஸ் see. ஸோ ஐ தாட் ஆஃப் பொலமிஃபைங் மை குக்கிங் பரிதாபங்கள். ஐ நோ லைக் மேக்ஸிமம் 10 views 20 views, அதுலேயும் இவ்வளோ 5 minutes 34 seconds ரெக்கார்ட் பண்ணிங்க இப்போ வரைக்கும். இது இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு மீ. மீன்ஸ் a lot. Happy day. Bye.